ஆர் யூ அ ஃப்ரெண்ட் வித் யூர் சைல்டு? இந்த கேள்வி நிறைய பேரண்ட்ஸ்க்கு கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா குழந்தைங்க உங்ககிட்ட அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்றதுக்கான ஃப்ரீடமோ இல்லை அவங்களுக்கு அந்த அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்காத போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தே ஃபைண்ட் அ ஸ்பேஸ் அவுட் சைட், அவுட்டர் வேர்ல்டு கிட்ட இருந்து அந்த ஸ்பேஸ் எதிர்பார்க்குறாங்க. திஸ் இஸ் ரியலி அ ட்ரூ திங். ஐ வுட் ஷேர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு குழந்தைக்கு கிரேட் 6 ஸ்டூடெண்ட், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க்கிங், 3 கிட்ஸ் இருக்காங்க. அந்த 3 கிட்ல எல்டஸ்ட் கிட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அவங்க பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண எப்பயுமே ரொம்ப அமைதியா இருப்பா, எதுவும் பேச மாட்டா, அதிகமா ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் பேச மாட்டா, ரொம்ப சைலண்டாவே இருப்பேன். நாங்க எதுவும் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா, இது இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பேரண்ட் வாஸ் கீப் ஆன் கம்ப்ளைனிங் ஹர். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் ஐ செட் ஐ வில் டாக் வித் ஹர், என்னென்ன தெரிஞ்சுக்கிறேன் மேம், ஓகே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பேரண்ட் போன பிறகு ஐ வாஸ் ஆஸ்கிங் டு தட் சைல்டு, ஏன் அமைதியா இருக்க, பேசுறதுக்கு என்ன, உன்னோட தாட்ஸ் ஷேர் பண்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். she started crying and she said that being the eldest, that is a sin அப்படின்னா. வீட்லேயே பெரிய குழந்தையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா என்னோட தாட்ஸ் என்னால் ஷேர் பண்ண முடியல, அப்படியே நான் ஷேர் பண்ணாலும் உனக்கு அது தெரியாது, நீ அது பண்ண மாட்ட, உனக்கு அது வராது அப்படின்னு ஒரு கார்னர் பண்ணிடுறாங்க. இப்படியே வந்து பல இயர்ஸா பார்த்த பிறகு நான் வந்து எதை சொல்ல வந்தாலுமே அது ஒர்க் அவுட் ஆகாது, அதில் ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருக்கு, இப்படியே வந்து பேச ஆரம்பிச்சதுனால ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ரியலைஸ் என்னோட தாட்ஸ் எல்லாமே சரியா இல்லாத போது நான் எதுக்கு இவங்ககிட்ட ஷேர் பண்ணணும், டு தெம் ஆர் மை ரிலேட்டிவ்ஸ் யாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்றதை நிறுத்திட்டேன். ஸோ when they come I just smile, அவ்வளோதான். ஏன்னா நான் ஒன்று சொன்னா இவங்க ஒன்று சொல்றாங்க, நான் இல்லை அப்படி இல்லை நான் இது திரும்ப பேசும்போது that becomes a conflict, அது ஒரு சண்டையா முடிஞ்சிருது. ஸோ ஐ வாண்ட் டு அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், அதனால தான் ரொம்ப அமைதியாயிட்டேன். ஏதாச்சும் கேட்டால் எஸ் இல்லைன்னு அவ்வளோதான் பேச பழகினேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. எனக்கு இது கேட்டோன்னே இட் வாஸ் அ வெரி ஹெவி திங். என்னால் அது அந்த பொண்ணு சொன்னது கரெக்டு தான். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு பேசுறதுக்கு ஸ்பேஸ் தராத போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இது சரி நீ பண்றது தப்பு இப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைங்க எப்படி வந்து அவங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ண முடியும்? இதுதான் அங்க நடந்திருக்கு. அதனாலதான் அந்த குழந்தை சைலண்டா போயிருக்கு. உங்களோட குழந்தை ரொம்ப சைலண்டா இருக்குன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்களுக்கான ஃப்ரீடம் தரீங்களா, அவங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ண விடுறீங்களா, இது எப்படி எடுத்துட்டு போகலாம், இது அடுத்து இது நீ சொல்றதுல இந்த பாயிண்ட்டும் இருக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்றோமா இல்லை ஆர்கியூ பண்றோமா குழந்தைங்க கிட்ட அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நாம அந்த ஸ்பேஸை தராத போது குழந்தைங்க வெளி உலகத்துக்கிட்ட இருந்து அந்த ஸ்பேஸ் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் தட் மைட் ஹாவ் அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் அவங்க தாட்ஸை வந்து ஒருத்தவங்க பேடாக யூஸ் பண்ணிக்க வாய்ப்பும் இருக்கு. பிகாஸ் தே ஆர் வெரி வீக். தீஸ் கைண்ட் ஆஃப் கிட்ஸ் ரொம்ப சைலண்டாக இருக்கிறனால எல்லாத்தையுமே வந்து அவங்க மற்றவங்க கிட்ட அவுட்டர் ஸ்பேஸ் அவங்க பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக் அவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதர்ஸ் தே டேக் அட்வான்டேஜ் ஆல்சோ. அதனால நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த சுதந்திரத்தை நாம தரணும். அப்பதான் அவங்களோட தாட்ஸை நம்ம கிட்ட தைரியமா ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேர் பண்றதுல நமக்கு என்ன பாயிண்ட் அது தெரியுது, அதை வந்து ஒரு அசர்ட்டிவா பேசி நம்ம சொல்லி தரணும். ஏன்னா வீட்டுல அவங்களுக்கு கொடுக்குறது கான்ஃபிடென்ட் தான் வெளியே போனாலும் அது எக்ஸிபிட் ஆகும். குழந்தைங்க தைரியமா வந்து அது வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுவாங்க rather than being silent. Hope you like this video. If you like this video, like, comment and share your subscribe.